ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ உங்களோட சேலரி டிசைட் பண்றது இல்ல. உங்களோட மைண்ட் செட் தான் டிசைட் பண்ணுது அப்படின்னு சொன்னா உங்களால அக்செப்ட் பண்ண முடியுமா? பட் அதுதான் ஃபேக்ட். உங்களோட மைண்ட் செட்ட பேஸ் பண்ணி தான் நீங்க எப்படி உங்களோட லைஃப்ப லீட் பண்றீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டினரி மைண்ட் செட். அதாவது எனக்கு இதுவே போதும். நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த கேட்டகரில வருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மந்த்லி வர சேலரிய இஎம்ஐக்கு, கடன் செலவுக்கு, அப்புறம் வீட்டு செலவுக்கு இந்த மாரி ஃபுல்லாவே ஸ்பெண்ட் பண்ணிட்டு, எதிலயுமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணா காசு போயிடுமே அப்படின்னு பயந்துகிட்டே வந்து, இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கிறத செலவு பண்ணிக்கிட்டே அவங்களோட சேலரிய ஃபுல்லாவே காலி பண்ணிடுவாங்க. இவங்களோட எண்ட் ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்களால ஒரு வெல்த் கிரியேஷனே இவங்களால பண்ணவே முடியாது. இவங்களுக்கு அடிஷனல் இன்கம் எதுவும் கிடையாது. அதே மாரி இவங்க வந்து மந்த்லி வர சேலரிய டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. செகண்ட் வந்து குரோத் மைண்ட் செட். அதாவது இவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நாளைக்கு நல்லதா கிடைச்சிரும்பா அப்படின்னு நினைக்கிறவங்க. எப்படின்னா, இன்னைக்கு எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. இன்னைக்கு அதோட குரோத் கம்மியா இருந்தாலும், ஃபியூச்சர்ல இதோட குரோத் நல்லா இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு, அதுல போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஷேர் மார்க்கெட்டா இருக்கட்டும், இல்ல ரியல் எஸ்டேட்டா இருக்கட்டும், இல்ல ஏதாவது வீடு வாங்கி ரென்டலுக்கு விடுறதா இருக்கட்டும். இது அவங்கவங்களோட இன்ட்ரெஸ்ட்ட பொறுத்து. இவங்களோட எண்ட் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து லாங் டெர்ம்க்கு பயங்கரமா பிரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா, எனக்கு வந்து ஷார்ட் டெர்ம் வேண்டாம். எனக்கு லாங் டெர்ம்ல நான் வந்து ஏர்ன் பண்ணா எனக்கு போதும். என்னோட பையனோட ஃபியூச்சருக்கு இருந்தா போதும். அந்த மாரி நெறைய பேர் இப்பயே சேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாரி கேட்டகரில இருக்கிறவங்கலாம் இந்த மைண்ட் செட்ல வருவாங்க. இவங்களுக்கு டாக்ஸ் சேவிங் அவேர்னஸ் இருக்கும். அது கூட இவங்க வந்து ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 3 வந்து பிசினஸ் மைண்ட் செட். இவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, நான் எப்படி ஒரு ப்ராடக்ட்ட கிரியேட் பண்றது, அந்த ப்ராடக்ட்ட எப்படி நான் மக்களுக்கு ரீச் பண்றது, அத எப்படி நான் சர்விஸா புரொவைட் பண்றது, அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த கேட்டகரில வருவாங்க. ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இவங்க கிட்ட ஒரு 1,00,000 இருக்கு அப்படின்னா, அதுல இன்ட்ரெஸ்ட் வரதா இருந்துச்சுன்னா, அதுல இன்ட்ரெஸ்ட் வந்தத எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அதாவது பணம், பணத்துக்காக வேலை செஞ்சு, அந்த பணம் மறுபடியும் பணத்துக்காக வேலை செய்யணும் அப்படிங்கிற லாஜிக்க 100% நம்புறவங்க தான் இந்த கேட்டகரில இருக்கிறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷேர் மார்க்கெட்ல ஒரு நல்ல ஷேர் வந்து அடி வாங்கியிருக்கு அப்படின்னா, அங்க தைரியமா போய் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணி, வெயிட் பண்ணி, அது ரெக்கவர் ஆகும்போது ப்ராஃபிட்ட அவங்க ஈஸியா எடுத்துப்பாங்க. அவங்க வந்து ஒரு கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுப்பாங்க. ஜஸ்ட் பிளைண்டா போய் எங்கேயுமே ரிஸ்க் எடுக்காம, கால்குலேட்டிவ் ரிஸ்க். இது நல்லதா? கெட்டதா? இது இப்படி பண்ணா என்ன நடக்கும்? இதுல எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம்? அப்படிங்கிற ஒரு கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்கிறதுனால, இவங்க வந்து ஈஸியா அவங்களோட பினான்சியல் ஸ்டேட்டஸ இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களோட எண்ட் ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ், மல்டிபிள் இன்கம்ஸ் வரணும் அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. ஸோ, நீங்க எந்த மைண்ட் செட்ல இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அண்ட் அடுத்த மைண்ட் செட்டுக்கு மூவ் ஆகுறதுக்கு எப்படி நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.